என்ன பூசி நான் ஓப்பனிங் கொடுத்துட்டு இருக்கேன், ஒரு எந்த வேலை நினைக்கிறேன். என்னாச்சு உனக்கு? நான் ரொம்ப சோகமா இருக்கேன், வருத்தத்துல இருக்கேன். சோகமா இருக்கும்போது கூட இவ்வளவு அழகா மேக்கப் போட்டு இருக்கல, என்ன சோகம்? இல்ல, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில, எப்படி சால்வ் பண்றது? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை சொல்லு. காரு சூப்பரா ஒரு கார் வாங்கியிருக்கேன், அதை கொண்டு வந்து வீட்டுல நிறுத்தினா என் நெய்பர் வந்து இங்க நிறுத்தாத அங்க நிறுத்தாத ஒரே பிரச்சனை பண்றாங்க. ஒரு பிரச்சனையா? இதை விட ஒரு பிரச்சனை இருக்கு. சொல்லு. மொட்டை மாடியில போய் நானே துவைச்சு காயப்பட்டா மழை பெய்யுது. இதுதான் பிரச்சனையா? இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனைனா என்னன்னு நான் இன்னைக்கு காமிக்கிறேன். ஆமா, எந்த விட பிரச்சனை இருக்குமா வாழ்க்கையில? இப்படி ஒரு குடும்பத்தை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த குடும்பத்துல வர பிரச்சனை மாதிரி எந்த வீட்லயுமே வராது. ஒன்னும் இல்ல, அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. இந்த வீட்டுக்கான கூப்பிட்டதுக்கு பயப்படாத, எதிர்நீச்சல் குடும்பத்துக்கு தான் வந்திருக்கும். இந்த வீட்டுல இருக்க பிரச்சனையை பார்க்கும்போது நம்ம பிரச்சனைலாம் ரொம்ப குட்டியா தெரியும். இன்னைக்கு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்திருக்கோம்ல, அதாவது நான் அங்க நடந்து வரும்போதே வெடிக்கிற சத்தம் எல்லாம் கேட்டுச்சு. அது இந்த வீடு தான் எனக்கு தெரியாது. ஆமா, பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் எப்பவுமே பதற்றோட இருப்பாங்க. ஏன்னா அந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனைகள் அப்படி. சரி, உள்ள போய் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, எல்லாத்தையும் பக்கத்துல உட்காந்து அவங்க கிட்ட கேட்டே தெரிஞ்சு பார்த்துக்கலாமா? ஏன் இவ்வளவு பிரச்சனை ஆகுதுன்றதை எனக்கு நீ கேட்டே தெரிஞ்சு. இதுக்கப்புறம் உனக்கு வந்து வாழ்க்கையில வந்து பிரச்சனைங்கிற விஷயமே தோணாது. ஒத்துக்கிறேன், என் பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒத்துக்கிறேன். வாங்க போலாம், வாங்க. ராகேஷ், இங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஒருத்தரை தான் நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். அவர் எங்க வராரு பாரு. அவரை புடி என்ன பயமா இருக்குன்னு இப்படி பேசாதீங்க. எங்க இருந்து வரீங்க? ஜெயில இருந்து தான் வரேன். ஜெயிலா? நீ அழாத, பதட்டப்படாம கேக்குறேன். என்னப்பா? இருங்கண்ணா. வீட்டுக்குள்ள வரலான்னு பார்த்தா வீட்டுக்குள்ள ஃபுல்லா பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தானா? ஆமா, இல்ல நீங்களா இருக்காதுண்ணே. இல்ல, நான் தான் அதான் பொண்டாட்டிய போட்டு தரலான்னு வந்தேன். அப்புறம் என்ன தடுத்துட்டாங்க. அதே மூடோடு தான் வந்தேன். எப்படி இப்ப அந்த மூடு வேணாம், கமலேஷா பாருங்க. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை வந்து மீட் பண்றதுல. என்னன்னா லைக் வந்து எவ்வளவு சீரியல்ல எவ்வளவு கதாபாத்திரங்கள், ஆனா இன்னைக்கு நாங்க என்ட்ரி கொடுக்கும் போது ரொம்ப இமோஷனலா எல்லாரும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுல உங்களுடைய குரல் அப்படி ஒரு கணீர்னு ஒண்ணு கேட்டுச்சு பாருங்க, பாத்திரப்பட்டெல்லாம் உடஞ்சு. பட் இதுதான் ரியல் பெர்ஃபார்மன்ஸா நாங்க உண்மையாவே மெஸ்மரைஸ் ஆயிட்டோம், ஒரு மாதிரி ஆடிட்டோம். சோ அதனால வாழ்த்துக்கள். அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு எதிர்நீச்சல்? எதிர்நீச்சல் கேட்கவே வேணாம், ரணகலமான ஃபேமிலி, ரணகலமா போயிட்டு இருக்கு. வந்து குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம், ஆனா குடும்பமே பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்கு. நான் இன்னைக்கு தான் வந்து உண்மையான ஷூட்டிங் ஸ்பாட்ல பாக்குறேன். பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து ஒருத்தருக்கும் வந்து ஒரு ஷாட் வைப்பாங்க, இவங்க பேசுவாங்க, அப்புறம் அவங்க பேசுவாங்க, அப்புறம் பார்க்கும்போது இங்க அப்படி இல்லை. இங்க ஒரு ஷாட் தான் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆமா, இங்கே வந்து இந்த எதிர்நீச்சலோட ஸ்பெஷலே அதுதான். இப்போ வெளியில் திடீர்னு போகிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடை பற்றி தெரியாதவங்க ஏதோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஏதோ போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் கூட போயிடும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து எதிர்நீச்சல் பற்றி ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி சொல்லணும்னா, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இப்போ நான் அப்படின்னு அந்த மாதிரிலாம் தனிப்பட்ட முறையில் கிடையாது, எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ். அவங்கவுங்க கேரக்டர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் 4 வருஷம் அப்படியே ஊறி போயிருக்காங்க. நீங்கள் ஆக்ஷன்னு சொன்னால் போதும், எல்லாம் பிரிச்சுமே ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி சார் வந்து ஃப்ரீ ஹேண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அது நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். ஓகே போங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க அப்படின்றத ஃப்ரீயாக விடுறாருல, அதுதான் எல்லாருக்குமே பெரிய ப்ளஸ் எங்களுக்கு. ஸோ எங்களால் அதை ஃப்ரீயாக நடிக்க முடியுது. ஒரு எமோஷன் வந்து நல்லா எந்த அளவுக்கு போனாலும் தூக்கி அடித்து தலையில் உடைக்கிற அளவுக்கு போனால் கூட அந்த இடத்துல வந்து நம்மளை ஸ்டாப் பண்ண மாட்டேன். கரெக்ட், அடிக்க மாட்டாங்கன்றது தெரியும். இருந்தாலும் அவர் அந்த எமோஷனோட இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த டேபிள்லாம் நான் தூக்கும் போது டேபிள்ல இருந்து எல்லாம் பறக்குது. ஆமா, சோ அது ஆனா கட் பண்ண மாட்டாங்க. நேச்சுரலா இருந்துச்சு. அதாவது ரியலா ஒரு ஃபேமிலில ஒரு பிரச்சனைனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஒரிஜினலா வந்து எதிர்நீச்சலோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஒரு ரொம்ப நேச்சுரலா இருக்கிறது தான் அதோட ஸ்பெஷாலிட்டி. பாத்தீங்களா, நீங்க ரெடியா வந்துறோம். அண்ட் உண்மையாலுமே நாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம் இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து லைவா பாக்குறது. டிவியில பார்க்கும்போது ஓகே இந்த வீட்டுல இப்படிதான் இருக்கணும், ஆனா உண்மையான லைவ்ல பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளவு பேர் எவ்வளவு ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. நேச்சுரலா பேசும்போது இப்போ நேச்சுரலா ஹேர்லாம் அப்படியே நேச்சுரலாவே இருக்கு. இல்ல அதான் அது ஜெயில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் இருந்துட்டு வந்தா அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கும், களியை தின்னுட்டு வந்தா என்ன வெறுப்புல உள்ள உட்காந்துருக்கும். அது வந்து அந்த எமோஷன் நம்ம ப்ராப்பரா கொண்டு வரணும்னா இங்க வந்து ரியலிஸ்டிக்கா இருந்தா தான். எப்பவுமே சாரோட ப்ராஜெக்ட்ல பொறுத்த வரைக்கும் there is no மேக்கப் ஹெவி, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாருமே நேச்சுரல் கேரக்டர்ஸ் தான். ஸோ அது we are blessed. ஓகே, நான் இன்னைக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்காக வந்து டைம் ஒதுக்கி பேசுறதுக்கு. மறுபடியும் மாறிடுங்க. ஓகே, உள்ள போறேன். போய் இன்னைக்கு ஒரு சம்பவத்தை செய்யறோம்.
போட்டுட்டுமா? எங்களுக்கு தெரியாது, நீங்க பார்த்து பண்ணுங்க. முதல்ல இங்க ஒரு பீஸ் இருக்கு, இத தள்ளி விடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ Thank you so much. தேங்க்யூ வெரி Nice meeting you, மச். அண்ணா. ஓகே வந்துட்டார். அப்ப உள்ள போறோம். ஓகேண்ணா. அலமை போலமே அலமை போலமேலே. வணக்கம். டேய், நீங்க என்னையா பண்றீங்க? நீ என்னையா பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? இல்ல விடுகதையா இந்த வாழ்க்கைன்ற மாதிரி இந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்ட் தான். வீட்டுக்குள்ள போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் மாப்பிள்ள என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? இல்ல போனா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு கலவரம் வெடிக்கும். நம்மளுக்கும் ஒரு பீஸ் தேவைப்படுது மாப்பிள்ள. பீஸ். சாப்பாடு போட அந்த ஆரம்பிச்சா. பீஸ் இந்த பீஸ் இந்த பீஸா? சரி, உண்மையாலுமே சொல்றேன், இந்த குடும்பத்துல வந்து நடக்கும்போது ஒரு பிரச்சனை கேட்கறோம், அந்த பக்கம் கிராஸ் பண்ண ஒரு பிரச்சனை கேட்கறோம், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எப்படிப்பா ஹேண்டில் பண்ற? அது முடியாம தான் கேட்டு ரோட்டு நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட்? அதான் நெக்ஸ்ட் இல்லப்பா. நம்ம எங்கத்த ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கேன். ஆமாப்பா, வீட்டுல வந்து நம்ம ஏதாவது பேச ஆரம்பிச்சா அவங்க பேசி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆமா. பாக்குற உங்களுக்கு எப்படி இருக்கு? பாக்குறதுக்கு எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த குடும்பத்துல ஒரு பர்சனலா இருக்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு? எங்களுக்கும் அப்படித்தான் இருக்கு. என்ன சீக்வன்ஸ் உள்ள போகுது? வழக்கம் போல சில பிரச்சனைகள், சில பஞ்சாயத்துகள், அந்த மாதிரி விஷயங்களை சார்ட் அவுட் பண்றதுக்கு உண்டான வேலைகள். பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் மட்டும்தான் இருக்கு. ஏதாவது சீக்வன்ஸ், ஏதாவது யாராவது உள்ள வராங்க, யாராவது வெளியே போறாங்க, அந்த மாதிரி இருக்கா? அதெல்லாம் வரும்போது நீங்களே பாப்பீங்க. அதான் இந்த செட்லேயே வந்து ரொம்ப க்ளோஸான பர்சன், நம்பி இவர்கிட்ட நல்லா ஷேரும் பண்ண ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு அப்படின்னா யாரு? நான் ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பெருசா நான் ரொம்பலாம் ஷேர் பண்ணிக்கிற டைப் இல்லை. ஆனா நான் கரிகாலம் கூட நாங்க நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா அவரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தேடி நாங்க 2 பேரும் அடிக்கடி போறது உண்டு, ஆடிஷன்ஸ் எல்லாம் போறது உண்டு. ஸோ அது ரிலேட்டடா என்னாச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி சும்மா அப்படி பர்சனல். அண்ட் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் ஒரு அமைதியான ஒரு பையன், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஒரு கேரக்டர் இருக்கு. சரி, ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி யாரு சொன்னாங்க இது வரைக்கும்? அப்படி யாரும் சொன்ன மாதிரி யாராச்சும் சொல்றாங்களா ஏதாவது ரொமான்ஸ்க்கான ரூட்டு? ரொமான்ஸ் இல்ல, கம்மியா இருக்கு. அப்படி இல்லை. அதாவது பொதுவாக பார்த்தோம்னா ஒரு சீரியல்னு சொல்லும்போது இந்த சீரியல்ல வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் அப்படின்னா அவங்களுக்கு ரொமான்ஸ் சீக்வன்ஸ் நிறைய இருக்கும், அப்புறம் பிரச்சனைகள் கொஞ்சமா இருக்கும். ஆனா நம்ம எதிர்நீச்சலை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே உல்டாவா இருக்கும். பிரச்சனைகள் ஜாஸ்தி, ரொமான்ஸ் அப்படிங்கிற ட்ராக்கை பார்க்கணும்னா தேடலும் மாட்டுறது. எப்படி இவங்களுக்கு இருக்கு? அது வந்து ஒரு டாக்டிக்ஸ். நாங்க வந்து அது வந்து ஆடியன்ஸை வந்து ஏங்க வச்சு அப்படி ஒரு ரொமான்ஸ் சீனை கொடுப்போம். அப்பதான் அது வந்து நல்லா இருக்கும். அப்படியா? அப்ப வருது ரொமான்ஸ். சரி, இங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியல. தெரியல, ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்க என்ன டெய்லியுமா வீட்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சண்டைகள் அதிகமா இருக்கா, ரொமான்ஸ் அதிகமா? சண்டைகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. சரி, இயல்பான ஒரு விஷயம் தானே. அதைத்தான் நாங்க மக்களுக்கு அதை அப்படியே எனக்கு நேரா காமிச்சிட்டே இருக்கீங்க. வீசுற குண்ட திருப்பி வீசுறாங்கப்பா. இன்னும் நான் நோட் பண்ணேன், பொதுவா வந்து ஒரு சீரியல் எடுக்கும் போது வந்துட்டு கட்டு அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. இங்க வந்து சீன் முடிச்சதுக்கு அப்புறம் இது நல்லா இருக்கு, ரோல் ஆகட்டும் அப்படிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய நேச்சுரல் நிறைய இடத்துல போயிருக்கா? அதெல்லாம் நிறைய போகும். இவங்க நந்தினி அக்கா, ரேணுகா மேம்லாம் வந்து நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். ஏன்னா எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பல வருஷமா அந்த கேரக்டராகவே ப்ளே பண்றதுனால அடுத்து இது பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி போகும்போது நம்மளுக்கே கட் சொல்றதுக்கு தோணாதுங்க. சரி, நல்ல கண்டென்ட்டா இருந்துச்சுன்னா அதை எடுத்துப்பாங்க. இல்லை இன்கேஸ் அது கண்டென்ட் விட்டு வெளியே போகுது அப்படின்னா அங்கே சூப்பரா. உண்மையாலுமே இன்னைக்கு நாங்க வந்து வணக்கம் தமிழால செட்டுக்கு வரணும் அப்படிங்கும்போது எதிர்நீச்சல் குடும்பத்தை பார்க்க வந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வரும்போது தான் தெரியுது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. வாங்க திரும்பி இருந்து இந்த வீட்டை பார்த்துட்டு உள்ள போலாமா வேணாம் பாருங்க. நாங்க போயிட்டு வரோம். இப்படி போயிடலாம். ஒரு அழகான பூ பின்னாடி ஒரு அழகான பூ இருக்கு. வெல்கம் டு வணக்கம் தமிழா. தேங்க்யூ. இந்த குடும்பத்திலேயே ரொம்ப அமைதியான அழகான பணிவான ஒரு பொண்ணுனா நம்மளுடைய பார்வதி தான். அப்படி பேச்சுக்காவது சொல்லிக்கோ. வரும்போதே அவன் யோசிச்சான், எல்லாம் வந்து பார்வதி இருப்பா, அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லணும். கண்டிப்பா இல்ல. ஜனனி அப்படிங்கிற கேரக்டர் வந்து இந்த குடும்பத்துல வந்து எவ்வளவு விஷயங்களை ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது சீரியல்ல பார்க்கும்போது தெரியும். உண்மையாலுமே பாப்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் வெளியே வாசல கால் வச்சேன், பக்கத்து வீட்டுல சண்டை வருது, கத்துறாங்க, வீடே ஆடுது. அப்புறம் உள்ள திறந்து பார்க்கும்போது உள்ள கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா என்ன ரியலா இருக்கு, எல்லாமே ரியலா இருக்கு, எது சீரியல் எது உண்மைனே தெரியல. சோ உங்களுக்கு எப்படி இருக்கு இது? ஒரு புது அனுபவம் தான். இவ்வளோ கத்துக்க முடியும் ஒரு சீரியல் பண்ணா அப்படின்றது வந்து எதிர்நீச்சல் நான் வந்து கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். நம்மளே அறியாம நம்ம வந்து நிறைய கத்துப்போல. எவ்ரிடே இஸ் லேர்னிங். இங்க எதிர்நீச்சல் செட்டுக்குள்ள எல்லா ஆர்டிஸ்டுமே பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னா கண்டிப்பா இப்ப பக்கத்துல ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அதுல இருந்து நமக்கு கிராப் ஆயிட்டே தான் இருக்கும். நேச்சுரலி வந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆமா. அண்ட் முக்கியமா பார்த்தோம்னா நான் முன்னாடி அவங்க எல்லாத்தையும் சொன்ன மாதிரி வந்துட்டு சீரியல்லாம் வந்து ஒரு கட்டு வைப்பாங்க,
பேசிட்டு போயிடலாம், அடுத்து வருவாங்க பேசிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணணும். யாராவது ஒருத்தங்க மிஸ்டேக் பண்ணால் கூட ரீடேக் பண்ணணும். அப்படிங்கும்போது எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது நீங்கள் அப்படியே சோகமாக எழுதிட்டு இருக்கீங்க, அந்த பக்கம் பார்த்தா சீரியஸாக கத்திட்டு இருக்காங்க, டக்குன்னு ரியாக்ஷன் மாற்றணும். எப்படி இந்த ஆன் ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டே ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்து படிச்சிருவாங்க? ஆமாம், ஃபஸ்ட்டே இங்கே காலையிலேயே ஸ்கிரிப்ட் வந்துடும். ஸ்கிரிப்ட் வந்து என்ன கதை, இன்னைக்கு என்ன சீனு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துருவோம். பார்த்ததுக்கப்புறம் அது கட்டாக போகாமல் நேச்சுரலாக ஏன் வருது அப்படின்னா, அந்த சீனை வந்து நாங்கள் வந்து படிச்சுட்டு அதை ப்ராம்ப்ட் பண்ணி அதை சொல்கிறத தாண்டி அந்த சீனை வந்து உள்வாங்கி நேச்சுரலாக நாங்கள் நடிக்கிறனால தான் அது வந்து ஒரே டேக்கில் ஃபுல்லாக போகுது. இப்போ சீரியல் பேட்டர்னா இப்படி கட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி கட்டாக இருக்கும், ஒரு கட்டு அப்படி இல்லை. இங்கே ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நாங்கள் நடிச்சுட்டு அந்த ஃபுல் சீனை ஒரு ஃபேமிலியாக எப்படி நாங்கள் இங்கே பிஹேவ் பண்ணுவோமோ அந்த பிஹேவியர், அந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு நேச்சுரலாக வருது தான். சூப்பர். நாங்கள் இங்கே வரும்போது ரொம்ப இன்டென்ஸாக எல்லாரும் வந்து ஒரு சீன் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தீங்க. அண்ட் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்ததுன்னா, ஏன்னா வெளியில் யாராச்சும் போகிறவங்க எங்கள் ஷூட்டிங் நடக்குது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நிஜமாவே யாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய வாட்டி இது நடந்திருக்கு. இந்த சீன் வந்து இப்படிதான் வரப்போகுது அப்படின்றது வந்து ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ப்ராம்ப்டர்ஸ்க்கோ டைரக்டர்ஸ்க்கும் இந்த சீன் இப்படி ஒரு சண்டை சீன் வரப்போகுது அப்படின்னு தெரியும். எந்த இடத்துல யாரு கை வாங்குவா, எந்த இடத்துல யார் அடிப்பாங்களா தெரியாதுல்ல. திடீர்னு பார்த்தா அவங்க வந்து டேக்ல பண்றாங்களா இல்ல உண்மையாவே பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன்லாம் ஆயிருக்கு. ஓ இது டேக்கா, சரி நான் கூட தெரியாம கட்டு சொல்லிட்டு உண்மை நினைச்சேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து போயிருக்கு. அப்ப இந்த ஒர்க்ல இருக்க சேலஞ்ச் என்ன, பிக்கெஸ்ட் சேலஞ்ச்? ஒரு சீன் வரதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சீனுமே இங்க ஒரு தியேட்டர் ஆக்ட் மாதிரி தான். நல்லபடியா அந்த சீன் நல்லபடியா வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா வந்துருச்சுன்னா வி ஆல் ஆர் சோ ஹாப்பி. பட் ஆனா எங்கேயாவது மிஸ் ஆயிடுமோ அப்படின்ற பயம் மட்டும். மற்ற சீரியல்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒர்க் பண்ணா, இங்க வந்து அந்த ரிலாக்ஸேஷன்றதுக்கு அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சீன்ல கிடையாது. வி ஹேவ் டு பி காஷியஸ். எல்லா சீனும் கரெக்டா பக்காவா வந்துடணும். ஆனா அதோட ஹாப்பினஸும் டபுள் தான். இப்ப ரீசெண்டா ஒரு சீன் வந்து வைரல் ஆச்சு. நீங்க படம் இந்த முடியை கட்டிட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா நீங்க பண்ண அந்த ஒரு சீக்வன்ஸே வந்து செமையா ட்ரெண்ட் ஆச்சு. அதனுடைய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஆக்சுவலா அந்த சீன் வந்துட்டு என்னன்னா, நான் சொன்னேன்ல கதிரை அடிக்கிற சீன், அதுல வந்து அறிவுக்கரசி அடிச்சிருக்கலாம், ஏன் நீங்க அறிவுக்கரசி விட்டீங்கன்னு நிறைய ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு அடுத்த சீன் அறிவுக்கரசி அடிக்கிற சீன். அது எங்களுக்கு தெரியும் அடுத்தாச்சு, அதுக்கு அடுத்தது எடுத்திருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் ஆடியன்ஸுக்கு தெரியாது. அது வந்து அடுத்த சீன்ல வந்த உடனே எல்லா மக்களும் அப்படி குதிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க எல்லாரும். ஆனா இங்க வந்து நாங்க எல்லாரும் வந்து எல்லாம் பிளான் பண்ணி ப்ராப்பரா, அறிவுக்கரசியும் சரி நாங்களும் சரி, நாங்க 3 பேரும் சரி ரொம்ப பிளான் பண்ணி ப்ராப்பரா எடுத்தோம். ரொம்ப நல்லா வந்தது சீனு. கிட்டத்தட்ட சோசியல் மீடியாலேயே வந்து ட்ரெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது மட்டும். அண்ட் உண்மையாலுமே எதிர்நீச்சல் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறோம். ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நிறைய புதுசாக கற்றுக்குறீங்க. ஏன்னா இது வரைக்கும் இப்படி நாங்கள் பார்வதியை வந்து இங்கேயும் பார்த்ததில்லை. பட் இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீ தொடர்ந்து பண்ணணும். ஆனால் இதே மாதிரி அமைதியாக இருக்கணும், அப்பப்போ கோவப்படணும். ஓகேவா? அமைதியாக இருக்கணும், கோவப்படணும். பர்சனலி ரொம்ப ஃபேவரட்டாக ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது. என்னென்னா எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு எல்லா குடும்பத்துலேயும் ஒரு பொண்ணாக மாறி இருக்காங்க. அதுக்கு என்றைக்குமே வந்து நன்றி கடன் வந்து சன் டிவிக்கு இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாப்ஸ். தேங்க்யூ ராகேஷ். வாயிலேருந்து இவ்வளோ வார்த்தைகள் கேட்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம் தமிழால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப யாரு கூட இருக்கோம்னா, சில பேர்த்த வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியாம ஒரு பயம் வரும். சில பேர்த்துல வாய்ஸை கேட்டாலே பயம் வந்துடும். அப்படி ஆதி குணசேகர் முன்னாடி நம்ம நிக்கிறதுக்கு எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார் உண்மையாலுமே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சது. எதிர்த்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தோம், ஒரு சீக்வன்ஸை பார்த்தோம், ஒரு மாதிரி பதறி அடிச்சு போய் பயந்து நிக்கிறேன். அந்த ஒரு கம்பீர குரல் வந்து வாசல் வரைக்கும் எங்களுக்கு கேட்டுச்சு. உள்ள வந்து பார்த்தா பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. எப்படி சார் இந்த குடும்பத்துல எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் மேனேஜ் பண்றது உண்மையிலேயே வந்து என்னைய அவங்க மேனேஜ் பண்றதே கஷ்டம். அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. இல்லை சார், நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க சார். நீங்கள் வந்து உங்களை பார்க்கும்போதே வந்து அப்பா இவர்கிட்ட நம்ம எப்படி பேசணும், என்ன பேசணும் அப்படின்னு குடும்பத்தில் எல்லாருமே யோசிச்சு பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம். என்னென்ன நான் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கேன், வில்லனா பண்ணி எத்தனையோ பண்ணியிருக்கேன் இல்லையா? எல்லாத்தையும் தாண்டி இந்த எதிர்நீச்சல் என்னை கொண்டு ஒரு இடத்துல வைக்குவாருங்க. அந்த வில்லன் இடத்துல பார்க்குறான்னா நடிப்பை ரசிக்கிறாங்க. ஆனா என்ன சார் இந்த இப்படியானியே பண்ணுவிய அப்படின்னு பொம்பளைய குழந்தையெல்லாம் தஞ்சாவூர்ல திருச்சியில ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன். அது ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த ஸ்கூலுக்கு யூனிஃபார்மோட கிளம்பிக்கிட்டு இருக்கு, பை இப்போ சொல்ற மாட்டிக்கிட்டு அது சொல்லுது வீடியோ எடுக்க வீட்டுல. அந்த குணசேகரை வந்தா எங்க வேண்டாலும் அடிக்கணும் அப்படிங்குது. அந்த அளவுக்கு நல்ல பெரிய இடத்துக்கு போயிடுச்சு. அந்த இம்பாக்ட் அந்த ஆதி குணசேகரன் அப்படி கேரக்டருக்கான பவர்ஃபுல் அதை அப்படியே கொடுத்துருக்கீங்க சார். அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய ரைட்டர். நீங்கள் ரைட்டராக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து அழகாக சூப்பராக கொடுத்துருக்கீங்களே. இப்போது இப்படி ஒரு விஷயத்தை கதையில் நீங்கள் அதை உள்வாங்கி எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? இது ஓகே நமக்கு எப்படியே தோணும், நமக்குள்ள இருக்க ரைட் வெளியே வந்து அப்பா இதெல்லாம் மாற்றிடலாமாப்பா அப்படிலாம் சொல்லியிருக்கேன். நினைக்க மாட்டேங்க. எப்பவுமே நான் எழுத்தாளராக இருந்தேன்.
சினிமாவுக்குள்ளே வந்த பிறகு கேமராவுக்கு முன்னாடி நான் எழுத்தாளர் அதை மண்டியில் வச்சுக்கிறே மாட்டேன். என்ன வருது, பேப்பர் என்ன வருது, டைரக்டர் என்ன விரும்புகிறாரு, என்ன ஃப்ரேமுக்கு என்ன, நான் அதான் யோசிப்பேன். என்னன்னா அதை பண்ணலாமே, இப்படி அது பண்ணவே பண்ணல. சினிமாவிலையும் சரி, இங்கேயும் சரி. எது கஷ்டம், இது எழுதுறதா நடிக்கிறதா? இல்லை, கஷ்டம்னு இல்லை, மனசுக்கு ரெண்டுமே பிடிச்ச வேலை. சூப்பர். எழுத்து இருக்க, எழுத்து அது ஒரு ஞானியின் தவணைகளுக்கு ஒப்பான ஒரு இடம். உட்காந்து எழுதுனா நான் மட்டும்தான் இருப்பேன் அந்த உலகத்திலேயே. இங்கே என்னென்னா இவ்வளவு இதுகளோட அத்தனை கேமராவுக்கு முன்னாடி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், இப்போ ஆக்டர்ஸ் கூட நடிக்கிற போது அப்போவும் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கேரக்டர் தனியாக நான் எடுக்கிறேன், அதுக்குள்ளே நான் மட்டும் இருப்பேன். இல்லை அது கரெக்டு சார். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க ட்ரெண்டில் சோஷியல் மீடியாவில் எங்கே பக்கம் திரும்பினாலும் அவங்களோட கேரக்டருக்கான ஒரு வெயிட் இருக்குது. சினிமாவில் எப்படி ஒரு ஹீரோயின்ஸுக்கு அப்பா இவர் அப்பாவாக இருந்தாருன்னா அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாதுப்பா, அவர்கிட்ட கேட்கக்கூடாதுப்பா, அந்த மாதிரி இப்போ நம்மளோட எதிர்நீச்சல்னு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் மைண்டுக்குமே நீங்கள் தான், உங்கள் ஃபேஸ் தான் வரும். உங்ககிட்ட பேசுறதுக்கே பதட்டப்படுவாங்க. அப்படி வெளியே ஏதாவது ஒரு ஃபேன் மூமெண்ட் உங்கள்கிட்ட டேரெக்டாக பேசுறதுக்கு பதட்டப்பட்டு பேசி அது நிறையா அது என்னென்னா, இது எங்கேயா தெருவில் எங்கேயா கூட்டத்தில் எங்கேயா பாருங்க, இவர் தான் ஆதி குணசேகரன் தெரிஞ்ச உதவுகளுக்கு. ஆதி குணசேகரன் தெரிஞ்சதில்ல, அப்படியே வருவாங்க. நான் என்னை பார்த்தவன் அவ பதறி போய் தான் வருவாங்க. நான் என்ன அப்படின்னு வேணுமாங்க, உடனே அவங்க உணவும் மாறி நம்ம மேல ஒரு பெரிய பிரியப்பட்டு. ஆமா, நான் மிரட்டி வச்சிருக்கேன். வந்ததுல இருந்து எல்லார்ட்டையும் நாங்க கேக்குறோம், ஏதாவது சொல்லுங்க அடுத்தடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் எதிர்நீச்சல்ல அப்படின்னு. யாரும் சொல்ல முடியும், பாருங்க வரும்போது பாருங்க, நீங்களாச்சும் ஏதாவது அப்படியே சொல்லி விடுங்க எங்களுக்கு. நான் சொல்லலாமா, தப்புல சொல்லக்கூடாது சார். உண்மையாலுமே ஒண்ணு என்ன வர போறோம் எனக்கே தெரியாது. பேப்பர் ஒரு நடிப்பேன். இன்னும் ஒண்ணு தெரியுமா, இங்க இவ்வளவு நாள் ஆச்சுல சார், ஒன்லைன் என்ன கதை எப்படி போக போகுது, இந்த கேரக்டர் என்ன ஆகும், நான் இதுவரை சார்ட்டு கேட்டது. பேப்பர் ஒரு நடிப்பேன், அந்தந்த சீனுக்கு இந்த பேப்பர் வருதுல்ல, அதுதான் நடிக்கிறது. நாங்கள் பார்த்தோம் சார் உள்ளுக்குள்ள நடக்கும்போது. அதாவது உண்மையாலுமே சொல்லணும்னா வணக்கம் தமிழ்நாடு தான் நீங்கள் இவ்வளோ சிரிச்சு பேசியிருக்கீங்க. இது வரைக்கும் இந்த சீரியலில் ஒவ்வொரு இடத்துல கூட சிரிக்கிற மாதிரி முகம் வந்ததில்ல. கண்டிப்பாக பார்க்குறவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். வேற இப்போ என் பொண்ணுலாம் என்ன சொல்லுது, எப்பா இது தேவையாப்பா, எப்போ பார்த்தாலும் இப்படி சும்மா வச்சுக்கிட்டே இருக்கீங்களே அப்படிங்கிறது. இல்லை இதில் சிரிக்கிறதுக்கு வேலையே இல்லை, தப்பித்தவரை சிரிக்கிறவங்களுக்கு விட முடிக்கிறாங்க. ஏதாவது ட்ரீம் சீக்வன்ஸ் வைக்கணும், அந்த ட்ரீம் சீக்வன்ஸ் தான் நீங்கள் சிரிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். காத்து கிடக்க வைக்க முடியாது. சூப்பர் சார். உண்மையா கலைத்துறையில நீங்க நிறைய ஒரு எழுத்தாளரா, இப்போ ஒரு நடிகரா நிறைய பணியாற்றிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒர்க் அதெல்லாம் பார்க்கும். ராகேஷ் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு பயம் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா உங்ககிட்ட இப்படி பர்சனலா பேசும்போது ஒரு பெரிய மரியாதை வருது. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா கலக்கிட்டு இருக்கீங்க எதிர்நீச்சல. தொடர்ந்து என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த நெகட்டிவ் ரோல் அப்படி மிரட்டி உருட்டி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணும்போது தான் இருக்கு. அதை நீங்க சூப்பரா செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு இந்த வில்லன் இடம் இருக்கு இல்லையா, ஒரு ஹீரோயின் தாண்டின இடம். கண்டிப்பா இந்த சினிமாவிலையும் சரி எல்லாத்துலயும். அப்போ ஹீரோ அப்படி நிக்கணும்னா வில்லன் அப்படி நிக்கணும். கண்டிப்பா எதுலையும் அதான். அப்ப அந்த இடம் நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. இல்ல இது வரைக்கும் சினிமாவில் இப்போ அடிச்சு தள்ளிட்டு வந்தாச்சு, இன்னும் இதே ஒரு அடி அடிச்சிருக்கோம். ஆல்ரெடி அடிக்க ஆரம்பிச்சிங்க சார். ஆனால் உண்மையாலுமே இப்படி ஒரு பர்சன் கிட்ட நாங்கள் நீ சந்திச்சு பேசுறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் சார். தேங்க்யூ சார். அப்புறம் பூஷி, வரும்போது ஒரு பிரச்சனை இருந்தே, அதான் மறந்துட்டியா? பிரச்சனைக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு எனக்கு மறந்துருச்சு. அதனால விட்டுரு, இங்க விட்டா போதும்னு சொல்லிட்டு ஓடி போலான்ற ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். எஸ், அதாவது பார்த்தா அப்படின்னா எப்படி இருக்கு குடும்பம்னா, எப்படி இருக்கணும், குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம இந்த சீரியல் பார்க்கலாம். இல்லாட்டி சீரியல் நடக்கிற ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனா ஒண்ணு, இந்த சீரியல் பார்க்கும்போது இவ்வளோ பிரச்சனைப்பா, எல்லாரும் வெட்டு குத்து இந்த ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணாலுமே, ஆனா அந்த கேமராவை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு ஃபேமிலியா எவ்வளோ ஹாப்பியா சந்தோஷமா நம்ம கிட்ட இங்க ஷூட்டிங் ஸ்பாட் நாங்க வந்திருக்கோம், ஆனா எங்களை எவ்வளவு நல்லா ரிசீவ் பண்ணாங்க அன்பா அப்படின்றத நீங்க பார்த்திருப்பீங்க. எஸ், உண்மையாலுமே ஒற்றுமையா தான் இருக்காங்க. ஈவன் தோ அந்த ஃபேமிலிக்குள்ள அப்படி சீரியல்ல பிரச்சனை இருந்தாலும் அங்கேயும் ஒரு ஒற்றுமை இருக்கு. பத்தியா, ஒற்றுமையா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும். கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகி இந்த வீட்டில் இன்னும் சந்தோஷமா நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நாங்களும் ஈகரா வெயிட் பண்றோம். நீங்களும் வெயிட் பண்ணுவீங்க.